Hi students, in the previous video we learnt about the bacterial sexually transmitted diseases gonorrhea, syphilis, chlamydiasis and lymphogranuloma venereum. In this video we are going to learn about the sexually transmitted infections caused by virus. They are the viral STI. The first disease we are going to learn is genital herpes. The causative agent of genital herpes is herpes simplex virus. Genital herpes வந்து cause பண்ற virus என்னதுன்னா herpes simplex virus. What are the symptoms of this disease? There will be sores in and around the vulva, vagina, urethra in female, sores on or around the penis in male. ஸோ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா வல்வா வஜைனா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஜெனிட்டல் ஆர்கன். ஸோ அதோட அந்த ஆர்கனில் பார்த்தீங்கன்னா அப்படியே புண்ணு வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். யுரேத்ரான்றது வந்து பார்த்தீங்கன்னா யூரினரி ஓப்பனிங். ஸோ இந்த ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புண்ணு இருக்கும் ஃபீமேலில். மேலில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெனிஸ் அதில் வந்து சோர்ஸ் இருக்கும். Other symptoms வந்து பார்த்தீங்கன்னா there will be pain during urination and bleeding between periods. So most of the sexually transmitted diseasesல பார்த்தீங்கன்னா there will be pain during the urination. Bleeding between periods in the sense ஒரு மென்சுரேஷனுக்கும் இன்னொரு மென்சுரேஷனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா 28 days இருக்கும். அந்த 28 daysல வந்து அவங்களுக்கு ப்ளீடிங் இருக்காது. பட் இந்த டிசீஸ் அஃபெக்ட் பண்ண பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 28 டேஸ்க்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் வந்து வரத்துக்கான சான்சஸ் வந்து இருக்குது. தேர் வில் பி ஆல்சோ ஸ்வெல்லிங் இன் த groin நோட்ஸ். அவங்களுடைய தொடையில் இருக்கிற அந்த லிம்ப் நோட்ஸில் பார்த்திங்கன்னா என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அதனால் வந்து அவங்க groin நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா தேர் வில் பி ஸ்வெல்லிங். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஜெனிட்டல் ஹெர்பஸ்? There will be sores in and around the vulva, vagina, urethra in female, and in male there will be sores in the penis. And there will be also pain during urination and bleeding between the periods. They will also be having the swelling in the groin nodes. Next, the incubation period. The incubation period of this disease is 2 to 21 days, an average of 6 days. ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2 to 21 டேஸ்லேயே வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து தெரியலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜாக வந்து ஒரு 6 days ஆகும் இந்த சிம்டம்ஸ் வந்து வெளியே தெரிகிறதுக்கு. The next viral STI is genital warts. It is caused by human papilloma virus. Commonly we say it as HPV. This virus also causes the cervical cancer. So genital warts இதை காஸ் பண்ணுறது என்னதுன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ். இந்த வைரஸ் வந்து cervical cancer அதையும் வந்து காஸ் பண்ணுது. What are the symptoms of genital warts? There will be hard outgrowths, that is tumor on the external genitalia, cervix and in the perianal region. ஸோ டியூமர்ன்றது பார்த்திங்கன்னா ஒரு கட்டி. ஸோ எக்ஸ்டர்னல் ஜெனிட்டீலியாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கட்டி ஃபார்ம் ஆகிருக்கும். அதே மாதிரி சர்விக்ஸ் ரீஜன், சர்விக்ஸ்ன்றது பார்த்துருக்கோம், வெஜைனாக்கும் அந்த யுட்ரஸ் அதாவது பாட்டம் ஆஃப் த யுட்ரஸ் அந்த இடத்துல இருக்கும் சர்விக்ஸ். ஸோ அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா டியூமர் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். இந்த பெரி ஆனல் ரீஜன், ஆனஸ்ன்றது தெரியும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் வேஸ்ட் வந்து வெளியிடுற அந்த ஓப்பனிங் அந்த ஆனல் ரீஜனை சுற்றியும் பார்த்தீங்கன்னா there will be tumor. What is the incubation period of this disease? It is 1 to 8 months. ஸோ ஒன்ஸ் வந்து இது வந்து நம்மளை வந்து இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பித்த பிறகு இந்த பாப்பிலோமா வைரஸ் 1 to 8 months வரைக்கும் இதோடைய சிம்டம் தெரியறதுக்கு டைம் எடுத்துக்கலாம். ஸோ வாட் ஆர் த சிம்டம்ஸ் ஆஃப் ஜெனிட்டல் வார்ட்ஸ்? there will be hard outgrowths, that is tumor. அதுதான் வார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு மாதிரி கட்டி மாதிரி அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்கிறது. there will be hard outgrowths on the external genitalia, cervix and in the perianal region.
It is caused by the human papilloma virus. Hepatitis B. Hepatitis B is a sexually transmitted disease caused by the hepatitis B virus. Hepatitis means inflammation of the liver. The hepatitis, there are many types: hepatitis A, hepatitis B, hepatitis C, and hepatitis D. Hepatitis B is caused by the hepatitis B virus, which spreads by the sexual contact. ஸோ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் கூட செக்ஷுவல் காண்டாக்ட் வச்சுருக்கிற இன்னொரு பார்ட்னருக்கு வந்து அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதர் ஹெப்பாட்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா தே மே பி டியூ டு எனி அதர் இன்ஃபெக்ஷன்ஸ், எனி அதர் malfunctions of our body, or it may be due to alcoholism. What are the symptoms of hepatitis B? There will be fatigue, tiredness, ஒரு மாதிரி சோர்வு இருக்கும், jaundice இருக்கும், மஞ்சக்காமலை வரலாம். Next, fever, there will be rash and also stomach pain. In the initial stages, so ஒரு ஆரம்ப நாளில் பார்த்தீங்கன்னா they will be having fatigue, jaundice, fever, rash and stomach pain. In the later stage, so அந்த initial stageலேயே அவங்க symptom வச்சு ட்ரீட் பண்ணலை அப்படின்னா it will lead to liver cirrhosis and liver failure. What is liver cirrhosis? Liver cirrhosisல வந்து பார்த்தீங்கன்னா there will be damage of the liver tissues. லிவரில் இருக்கிற tissues வந்து அப்படியே டேமேஜ் ஆகி அது ஒரு scar டிஷ்யூவாக வந்து மாறி liver will not be functioning properly. It will not be able to separate the bilirubin and biliverdin salts. So these salts, they will be going and mixing with our blood and it will be spreading to our whole body. So நம்ம whole bodyக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த bilirubin, biliverdin salts போய் accumulate ஆகிட்டு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அவங்களுடைய பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்ட்ஸ் வந்து அதிகமாக கலந்து அவங்களுடைய ஒரு yellowish இதுவாக வந்து மாற ஆரம்பிக்கும். And finally it will lead to liver failure. What is the incubation period of this disease? It is 30 to 80 days. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ்லேருந்து 80 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இயர்லி சிம்டம்லேயே நம்ம வந்து இதை வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஆன்டிவைரல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா we can easily overcome this disease. Once if it goes to the later stage, it will be difficult for us to treat the disease. The next viral STI is AIDS. You all know acquired immunodeficiency syndrome. You have studied about this in your 10th standard itself. It is caused by human immunodeficiency virus HIV. HIV causes immunodepression in human. It affects the immune system. So அவங்களுடைய immune system-ஐ affect பண்ணுறதுனால the people who are getting AIDS, they are prone to other bacterial, viral and fungal infections very easily. ஸோ இந்த ஹெச்ஐவி அது நேம்க்கு தகுந்த மாதிரி என்னது இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது என்ன பண்ணுது, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணுது. அதனால் என்ன ஆகுது, அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி வரும். ஸோ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் லைக் டியூபர்குலோசிஸ் அவங்களுக்கு வரலாம், வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதர் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம், ஹெப்பாட்டிட்டிஸ் அந்த மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் லைக் கேண்டிடயாசிஸ் அது வரலாம். அதே மாதிரி அவங்களுக்கு கேன்சர் ஈஸியாக வரலாம். அது they may get many diseases very easily as their immune system gets suppressed. The other symptoms are enlarged lymph nodes, prolonged fever for more than a month, prolonged diarrhea for more than a month, weight loss up to 10% and night sweats. So எய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிம்ப் நோட்ஸ் அதில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும். அவங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் அப்படியே ஃபீவர் வந்து கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி டயேரியாவும் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக குணமாகாது, அப்படியே கண்டினியூஸாக 1 மந்த் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கும். அதனால் என்ன ஆகலாம், வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நைட் ஸ்வெட்ஸ், ராத்திரி வந்து பயங்கரமாக வந்து வேர்த்து இது பண்ணும். இதுமாரி எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் அவங்கள ஈஸியாக அஃபெக்ட் பண்ணிடும். வாட் இஸ் த இன்குபேஷன் பீரியட் ஆஃப் திஸ் டிசீஸ்? 2 to 6 weeks, even more than 10 years.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 6 வீக்ஸ்லேயே இந்த சிம்டம்ஸ் வந்து சிலருக்கு தெரியலாம். ஸோ இது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸ் வந்து 10 இயர்ஸ் வரைக்குமே இருக்கும். தெர் இஸ் நோ ட்ரீட்மெண்ட் எட் டிஸ்கவர்ட் ஃபார் எய்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் வந்து எய்ட்ஸுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே வந்து எந்த ஒரு மெடிசனுமே வந்து கண்டுபிடிக்கலை. ஸோ வி ஆர் ட்ரீட்டிங் த பேஷண்ட்ஸ் வித் தியர் சிம்டம்ஸ். ஸோ அவங்களுடைய சிம்டம்ஸை வச்சு அவங்களுக்கு வந்து அந்த சிம்டம்ஸை வந்து குறைக்கிறதுக்கான மெடிசின்ஸை வந்து கொடுக்குறோம். ஆன்டி ரெட்ரோவைரல் ட்ரக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்து அந்த சிம்டம்ஸை வந்து நம்ம குறைக்கிறோம். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னா அவங்களுக்கு மெடிசின்ஸ் கொடுத்து அவங்க லைஃப் டைமை ப்ரொலாங் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு ப்ரொலாங் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம பண்ணுறோமே தவிர அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து மெடிசன் வந்து இன்னும் வந்து கண்டுபிடிக்கலை. We can treat the bacterial sexually transmitted infections by using antibiotics at the early stages, but we cannot treat the viral STIs. We can control their symptoms by using the antiviral drugs. It is very sad to say that India has the third largest HIV epidemic in the world with 2.1 million people living with HIV. So India தான் வந்து பார்த்தீங்கன்னா third largest country to have the HIV patients with 2.1 million people affected with HIV. So far we studied about the viral sexually transmitted infections, genital herpes that is caused by herpes simplex virus, genital warts that is caused by human papilloma virus, hepatitis B caused by hepatitis B virus, and AIDS that is caused by human immunodeficiency virus HIV. Hope all have understood today's topic. Write home test on these diseases and post your answers. Stay home, stay safe. Thank you, children.